ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பேசப்படுற எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி அப்படின்னா என்னங்கிறது வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த டீட்டெயிலாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சிப்புனா என்ன, எஸ்டிபினா என்ன, எஸ்டபிள்யூபினா என்னன்னு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இந்த 3 மெத்தட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சரி, வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிப்பு அப்படின்னா என்ன வந்து பார்க்கலாம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஸ்டம் கிட்ட வந்து சொல்லிடலாம், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து இது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நீ வந்து அந்த ப்ராசஸை பார்த்துக்கோன்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரெகுலர் இன்டர்வலில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி, வீக்லி இல்லை குவார்ட்டர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின் இன்வெஸ்டிங்க்கு வந்து கொண்டு வரதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம வந்து என்ஏவி ஆட் பண்ணுறதுனால ஒரு ஆவரேஜிங் கான்செப்டும் வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது. சில ஃபண்டுலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லம்சம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரூ. 1000, 2000, 5000 இருக்கும். பட் இந்த எஸ்ஐபி மூலயமா போகும்போது நம்மளுக்கு மினிமம் ரூ. 100லேருந்து ரூ. 500 இல்லை ரூ. 200 மொதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது லாங் டர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரிட்டயர்மெண்ட்டு இல்லை எஜுகேஷன் வந்து என் பிள்ளைக்கு வந்து எஜுகேஷனுக்காக நான் ஃபண்டு சேவ் பண்ணுறதுக்கு இதேமாரி நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா வந்து உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த எஸ்ஐபி போடும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேண்டேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் மூலயமா தான் வந்து மாதம் மாதம் உங்களோட பேங்க்லேருந்து இந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வச்சுருக்கணும். அமௌண்ட் இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் இருக்கிற ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா நீங்கள் ரூ. 100 மந்த்லி மந்த்லி சிப் போட்டாலும் அமௌண்ட் இல்லாதபோது மினிமம் அமௌண்ட்டை ஒரு ரூ. 600 மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டியாக ஃபைன் போடுவாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மாதம் மாதம் வந்து நீங்கள் சிப் போடுறீங்கன்னா இந்த பார்ட்டியும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான், எஸ்டிபின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுது அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கிற ஒரு குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ஈக்விட்டி ஃபண்டை வச்சுருக்கீங்க இல்லை டெட் ஃபண்டு வச்சுருக்கீங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ரிட்டர்ன் தந்துடுச்சு. வேறு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு செக்டார் வந்து லோவில் இருக்கும்போது இந்த ஃபண்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வந்து அங்கே கொண்டு போகலாம். ஸோ இதமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக வந்து நீங்கள் மந்த்லி மந்த்லி இவ்வளோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெட் ஃபண்ட் வச்சுருக்கீங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டி ஹை ரிஸ்க் ஃபண்டுக்கு வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லாபம் பார்த்துட்டு அதை வந்து ஹை ரிஸ்க் அடுத்தது அதாவது லோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, அகைன் ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஸோ இந்த வேலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்துக்கிற மாரி நீங்கள் வந்து பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபண்டு மட்டும் தான் ஸ்விட்ச் பண்ணுறீங்க, பெரிய வித்ட்ராவல் எதுவுமே வந்து பண்ணுறதும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து யாருக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டியில் வந்து நம்மளால் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த எஸ்டிபி பிளான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதிகமாக இப்போ வந்து பேசப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ரெகுலராக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகிற மாரி. அதாவது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 1 வருஷம் 2 வருஷம் மேலலாம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் குறிப்பிட்ட தொகையை வந்து உங்களோட செலவுக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு பர்பஸ்க்காக உங்களுக்கு வேணுங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் வித்ட்ரா பண்ணும்போது என்னென்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் அது வருதா லாங் டேர்மில் வருதா நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா ஷார்ட் டேர்மில் வந்தது அப்படின்னா 20% வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். லாங் டேர்மில் வந்ததுன்னா
1.25 லேக்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12.5% கட்டுற மாரி இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு எஸ்டபிள்யூ பிளானை வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்குலாம் இது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவுக்கு வேணும்னா கூட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 30 லட்சம் 40 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து நீங்கள் எப்போ வேணும்னு சொல்லிட்டு வந்து மந்த்லியோ குவார்ட்டர்லியோ வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் வந்து செல் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணமாக வந்து அப்பப்போ வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு கம்பேரிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எஸ்ஐபி வந்து உதவுது. அடுத்தது எஸ்டிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து உதவுது. எஸ்டபிள்யூபி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ரா பண்ணுறதுக்கு, அதாவது பணம் எடுக்கிறதுக்கு வந்து உதவுது. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிப்பை பொறுத்தவரையும் வீக்லி, மந்த்லி, குவார்ட்டர்லி வந்து இருக்குது. எஸ்டிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி, குவார்ட்டர்லி அப்புறம் இயர்லி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எஸ்டபிள்யூபி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி, குவார்ட்டர்லி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐடியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்டிபி வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வந்து போர்ட்ஃபோலியோ வந்து ரீபேலன்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எஃப்ஐஐடிஐலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்பப்போ ரீபேலன்சிங் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதேமாரி இங்கேயும் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எஸ்டபிள்யூங்கிறது உங்களுக்கு ரெகுலராக ஒரு இன்கம் வேணுங்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டபிள்யூ வந்து ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.